முதலமைச்சரின் உடல்நிலை தொடர்பாக டிராபிக் ராமசாமி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், இந்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறதே, இது குறித்த விவரங்கள் என்ன? அதாவது இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதலாவது அமர்வு, குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல் மகாதேவன் அந்த முதன்மை அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. டிராபிக் ராமசாமி சார்பில் வழக்கறிஞர் கணேசன் ஆஜரானார். குறிப்பாக முதல்வர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் அரசு நிர்வாகம் முடங்கி போய்விட்டதாகவும் செயல் முதலமைச்சரை ஒருவரை நியமிக்க வேண்டும் என்றெல்லாம் பேசினார். அதற்கு இடையிடையே குறுக்கிட்டு பேசிய தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல், இது அவசியமில்லை, விளம்பரத்திற்காக பப்ளிசிட்டிக்காக தொடுக்கப்பட்ட வழக்கு என்று பேசினார். அது மட்டும் இல்லாமல் அவ்வப்போது மருத்துவமனை நிர்வாகம் சார்பிலாக செய்தி குறிப்புகள்லாம் வெளியிடப்படுகின்றன, அதையெல்லாம் நீங்கள் பார்க்கவில்லையா என்று மனுதாரர் வழக்கறிஞரை பார்த்து கேட்டார். அந்த அடிப்படையிலே இந்த வழக்கு என்பது டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இன்ஸ்ட்ரக்ஷன் கவர்மெண்ட் என்ன உடல்நிலை குறித்து விளக்க வேண்டும் என்று ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது இந்த ஒரு உத்தரவை தள்ளுபடி செய்து அந்த முதன்மை அமர்வு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். காயத்ரி, ரமேஷ், இன்று இருதரப்பிலும் என்னென்ன விஷயங்கள் முன்வைக்கப்பட்டன? அதாவது இன்றைக்கு காலையிலே தொடங்கியவுடன் 2வது வழக்காக இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது, பொதுநல வழக்கு எடுக்கப்பட்டது. கணேசன் ஒரு 2 நிமிடங்கள் உரையாற்றினார். குறிப்பாக 10 நாட்களுக்கு மேலாக முதல்வர் மருத்துவமனையிலே இருப்பதால் அரசு நிர்வாகம் செயல்படவில்லை என்றும், ஒரு புகைப்படம் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவது குறித்து ஒரு புகைப்படம் கூட வெளியிடப்படவில்லை, ஒரு செயல் முதலமைச்சரை நியமிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை எடுத்து வைத்தார். அப்பொழுது எஸ்.கே. கவுல் தான் குறுக்கிட்டு அதிக அளவிலே பேசினார். ஏற்கனவே அரசு தரப்பில் முதல்வர் உடல்நிலை குறித்து அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொல்வது போல அரசு நிர்வாகம் எங்கேயும் முடங்கியதாக தெரியவில்லை, வழக்கமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. அப்போலோ நிர்வாகம் சார்பிலாக அவ்வப்போது மெடிக்கல் புல்லட்டின்ஸ், அதாவது செய்தி அறிக்கைகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நீங்கள் விளம்பரத்திற்காக பப்ளிசிட்டிக்காக இதை போட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி டிஸ்மிஸ் செய்து கிட்டத்தட்ட 4 நிமிடங்களுக்குள்ளே இந்த வழக்கு விசாரணை என்பது முடிந்திருக்கிறது. சத்யா, ரமேஷ், இந்த வழக்கின் விசாரணையின் போது ஏதேனும் அறிவுறுத்தல் நீதிபதி தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டதா? அதாவது ஏற்கனவே 2 தினங்களுக்கு முன்பு கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு ஆர்டர் பிறப்பிக்கப்பட்டது. அந்த ஆர்டர் என்று சொல்லாமல் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது டிராபிக் ராமசாமி ஒரு வழக்கை தொடர்கிறார். அந்த வழக்கில் இது போன்று அரசு முதல்வருடைய உடல்நிலையை இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்திருந்தார்கள். எப்படி இருக்கு அது ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்திருந்தாங்க. எதிர்பார்க்கப்பட்டது என்ன மாதிரியான இன்னைக்கு உடல்நிலை அறிக்கை ரிப்போர்ட் தாக்கல் செய்வார்கள் என்று அனைத்து தரப்பினாலும் பல்வேறு தரப்பினாலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு வந்தது. குறிப்பாக இன்றைக்கு டிராபிக் ராமசாமி ஆஜராகவில்லை. அவர் வழக்கமாக அவருடைய வழக்குகளை அவரே தான் வாதாடுவார். இன்றைக்கு அவர் ஒரு வழக்கறிஞரை போட்டு வாதாடியது நம்மால் பார்க்க முடியுது. அவர் அந்த முதலாவது பெஞ்சுக்கு கூட வராமல் இருந்த சூழ்நிலையை நம்மால் பார்க்க முடியுது. இந்த நிலையில் இது போன்ற பொதுநல வழக்குகள் விளம்பரத்திற்காக தொடுக்கப்படுகிறது என்ற ஒரு கருத்தை எஸ்.கே. கவுல் தலைமை நீதிபதி ஒரு கருத்தை முன்வைத்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கிறது. குறிப்பாக அரசு தரப்பிலும் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள். மருத்துவ அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. காயத்ரி.